சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கானி எபிசோடில் ஸ்ருதி ரவி 2 பேருமே விஜய் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த நேற்று வந்து புதுசாக பூக்கடை ஓப்பன் பண்ணியிருக்கா, அங்கே பூ எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுறது வந்து இந்த சிந்தாமணி தான், நீங்கள் வந்து சொல்லி வச்சுக்கோங்க. மீனா லைஃப்பில் அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணுற மாதிரி என் லைஃப்பில் பண்ணாங்கன்னா நான் சும்மாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த சீனில் கிரிஷ் வந்து நம்ம மனோஜோட கடைக்கு வந்திருப்பான். அப்பா டேடி என்னோடய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் சைன் பண்ணுங்க, நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அவர் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவார். அப்போ கரெக்டாக நம்ம ரோஹிணியும் வந்துடுவாங்க. சரி என்னதான் உனக்கு கோவம் இருந்தாலும் இப்படியா பையனை வந்து நீ தள்ளி விடுவாங்க, எவ்வளோ ஆசையாக வந்தான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருப்பாங்களா. கடைக்கு வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கிட்டேயும் அவங்க குழந்தைகிட்டையும் எப்படி நடந்துக்கிறான் இவனும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கடையில் அந்த வேலை பார்க்குறோன்னா அந்த பொண்ணையுமே தப்பாக பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு போகும். உடனே மனோஜோட ஃப்ரெண்டு சொல்வார், இங்கே பேர் நீ வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவன் ஒன்று தெருவில் நிப்பாட்டிடுவா அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்வதி வந்து கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சிந்தாமணி அங்கே வருவாங்க. விஜயா வந்து டென்ஷனாக வந்திருப்பாங்க. நீங்கள் எதுக்கு அந்த நீத்துக்கு வந்து பூவெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் கொடுத்தா அதை நான் அவள் கூட எவ்வளோ க்ளோஸாக இருப்பேன்னு தெரிய முடியும், அவள் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கான்னு தெரியும், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட நிற்கான எபிசோட் முடியுது.